ஒவ்வொரு தடவையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஒரு 500 ரூபா கொடுத்து குடிச்சுக்கோன்னு சொல்லி சொல்லி ஆரம்பத்துல பழக்கிவிட்ட ஒரு விஷயம் இப்ப என்னை ஒரு மனுஷனை இழக்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருச்சுன்னா. ஒரு பையன் வந்து கெட்டு போகணும்னு சொல்லி எந்த ஒரு தாயும் நினைக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. மனைவின்னு ஒருத்தவங்க வரும்போது மனைவி நினைச்சா நான் எப்படி வேணா திருத்தணும்னு நினைச்சா திருத்தி இருக்கலாம். அதனால எங்க அம்மாவை பத்தி எதுவும் சொல்ல வேணாம் தயவு செஞ்சு. ஏன்னா எங்களுக்கு தெரியும். வரைக்கும் எரிச்சுக்கலான்ற முடிவுல இருந்துட்டு ஆம்புலன்ஸ்ல போகும்போது எதுக்கு திடீர்னு தர்காக்கு போனாங்கன்னே தெரியல. அழுக கூடாது, தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு ஓரமா நிக்க வச்சு நிறைய வார்த்தை பேசிட்டாங்கண்ணா. நாங்க 2 சைடுமே நாங்க கிளியரா கேட்டுட்டு தான் நாங்க முடிவு எடுத்தோம். நான் அவங்க வீட்லயும் காலையில போயிட்டு நான் கேட்கறேன், இந்த மாதிரி இது வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்தாங்க, காரியம் முடிஞ்சு லேடிஸ் போகும்போது அவங்களும் போயிட்டாங்க. தொடவுலனா முஸ்லீம் பிரகாரம் தான் அவங்க அம்மானாலேயே தொட முடியல. 24 வருஷமா பெற்று வளர்த்து அவ்வளோ எல்லாமே பண்ணாங்க அவங்க அம்மா. நான் எங்க போய் நிப்பேன்? நான் அவங்க கூட போய் நிக்கிறேன்னு சொல்றேன். நான் உங்களுக்கு பொண்ணா வந்து நிக்கிறேன், என்னை பாத்துக்குங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லி நிக்கிறேன். ஏன் அதுக்கு என்ன விட மாட்டேங்கிறீங்க? என்ன மாதிரி யாரும் பாத்துக்க முடியாது 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப எல்லாமே என்னை கை விட்டுட்டாங்க. ரிட்டன் கூப்பிட்டு வந்துடலாம், அவங்கள ரிட்டன் கூட்டிட்டு வந்து ஒட்டுக்கா எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். இப்படி ஒரு தப்பான ஒரு இதை அதாவது வேண்டாம்னு நினைச்சு பேசினாங்களா இல்லை மறுபடியும் வேணும்னு நினைச்சு பேசினாங்களா எனக்கு தெரியல. அதை ஃபர்ஸ்ட் மாதிரி தெரியாம நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அது பொய். எல்லாமே அதில் பொய் தான். நீங்கள் பேசுறது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பொய் தான். ஒரு குடிப்பழக்கத்துக்கு ஆரம்பத்துல இருந்து அடிமையாக்குறதுனால ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா. அடிட்டுலாம் சுத்தமாக இல்லை. அதான் சொல்லுவேன், அதெல்லாம் பெரிய பச்சை பொய். நான் சொல்லுவேன் அதெல்லாம் பெரிய பெரிய பொய். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எதாக இருந்தாலும் அதோட நிறுத்திக்கோங்க. நான் இதை வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் குறிப்பிட்டு சொல்கிறவங்களுக்குலாம் புரிஞ்சால் போதும். எல்லாரும் கூப்பிட்ற ராகுல் டிக்கின்ற எங்கள் அண்ணன் ஹமீத் வந்துட்டு 3 நாள் முன்னாடி ஒரு விபத்தில் இறந்தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி தான் அவரோட ஃபாத்தியா முடிஞ்சது. முஸ்லீம்ஸ் பிரகாரம் தான் எல்லா இதுவும் பண்ணோம். ஆக்சுவலாக ராகுல் டிக்கி இந்துவா முஸ்லீமா அப்படின்ற ஒரு இதுவே போயிட்டுருக்கு. அது அவர் முஸ்லீம் தான். அதான் ராகுல் டிக்கின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அவர் பேர் வந்து ஹமீத். இது இப்போ இருக்க சூழ்நிலை யாரும் வேறு எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் கொண்டு வர வேணாம் அப்படின்றது எங்களோட ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம். இது என்ன அவர் கூட இருந்தவங்க வந்து யாரும் அவரை பற்றி தப்பான ஒரு புகார் எதுவுமே கொடுக்க வேணாம். அவங்க தப்பாக புகார் கொடுக்க எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். நாங்களும் என்ன வேணால் சொல்லலாம். நாங்கள் எதுவும் வேணாம், அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக தேவையில்லாமல் ஒவ்வொரு பிரச்சனையாக சம்மந்தமே இல்லாத விஷயம், நடக்காத விஷயம். அவர் ஹெல்மெட் போட்டாமல் தான் போனார், அந்த ஹெல்மெட் போடாமல் போனாருன்னு சொல்லி நீங்கள் யாராவது பார்த்துருந்து சொன்னீங்கன்னா நாங்கள் ஏற்றுப்போம். அவர் போட்டிருந்த ஹெல்மெட்டை கழட்ட முடியாமல் தவிச்சவங்க, அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு அவரை அந்த இடத்துலேருந்து எடுக்கும்போது ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்டு வந்தவர் வந்து அந்த ஹெல்மெட்டை கழட்ட முடியாமல் தவிச்சது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹெல்மெட் எந்த அளவுக்கு இருந்ததுன்றது தெரியும். நான் இது ஹெல்மெட்காக மட்டும் பேசல, இப்பயும் சொல்கிறேன். இது எங்கள் அண்ணனை வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் எந்த ஒரு தேவையில்லாத விஷயமும் சொல்லி இது பண்ணாதீங்க. இப்போ அவங்களோட லைஃப் பார்ட்னர் பண்ணவங்களே வந்து இப்படி தேவையில்லாம சொல்றது வந்து உங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன் நெகட்டிவாக சொல்லணுன்னா யார் வேணால் என்ன வேணால் எவ்வளோ வேணால் சொல்லலாம். அந்த அன்னைக்கு அவர் செத்த அந்த அன்னைக்கு வந்து 11:30 மணிக்கிட்ட எனக்கு நியூஸ் வருது. கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் தள்ளி நான் அங்கே கோபி வரைக்கும் போகிறேன் அப்படின்னா நான் அங்கே போய் நான் 5 மணியும் இருந்துட்டு திரும்பி காலையில் 10 மணிக்கு மேலே தான் பார்க்க முடியும். எல்லா போலீஸ் ஸ்டேஷன் இது எல்லாருமே பசங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி நின்றுருக்கோம். எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் நாங்கள் எதுவும் தெரியாமல் தான் இருக்கோம். எல்லா விஷயத்தையும் மறைச்சி தான் இருக்கோம். எங்களுக்கு வேணாம், எங்கள் அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நினைக்கிறோம். தயவு செஞ்சு அந்த கான்ட்ரவர்சி கொண்டு வராதிங்க. அந்த அன்னைக்கு ஜிஎஸ்ல எல்லாருமே தெரியும், கூட பிறந்த தம்பியாவேன் அப்படின்ற அளவு கேட்டு நான் அழுததை பார்த்து நின்றுருக்காங்க. நான் நெஞ்சை பிடிச்சிட்டு நான் நின்றதையும் பார்த்து நின்றுருக்காங்க. அப்படி இருக்கும் போது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். பெத்த தாயை மீறி எல்லாருக்கும் கஷ்டம் இருந்தாலுமே தயவு செஞ்சு யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வராதிங்க. திரும்பியும் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எதாக இருந்தாலும் அதோட நிறுத்திக்கோங்க. நான் இதை வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் குறிப்பிட்டு சொல்கிறவங்களுக்குலாம் புரிஞ்சால் போதும். தயவு செஞ்சு யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது நாங்கள் முடிக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் நேற்று கடைசியாக எங்கள் அண்ணனோட ஐடியிலேருந்து போட்ட போஸ்ட் நான் தான் போட்டேன், நான் தான் டைப் பண்ணி போட்டேன். இது அது முற்றுப்புள்ளியாக வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோவே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சோம். இப்பயும் வீடியோ கொடுக்குறப்ப எங்கள் அண்ணனை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன், எங்கள் அண்ணனுக்காக மட்டும்தான் பேசுகிறேன். மற்ற யாரையுமே நான் வந்து பேசணுன்றதுக்காக பேசவே இல்லை. அவங்க இப்படி தப்பு பண்ணாங்க, இப்படி இருந்தாங்க, இப்படி இருக்காங்க, எதுவுமே நான் சொல்லலை இந்த இடத்துல. எனக்கு எது தெரிஞ்சாலும் என்கிட்ட எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், எங்கள் அண்ணன் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு
அவன் வீட்டில் அவன் வந்து எல்லார் கூடயும் தான் இருந்தான். அவன் எல்லார் கூடயுன்றமோ அவன் ஒய்ஃபோட தான் இருந்தான் அந்த அன்னைக்கு நைட்டு. அங்கே நடந்த சண்டைகள் எல்லாமே எங்களுக்கும் தெரியும். நான் இப்போ சொன்னதுலேயே மக்களுக்கு தான் நான் இதை வந்து சொல்கிறேன். எங்கள் அண்ணனை தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன். முன்னாடி நாள் நைட்டு எங்கள் அண்ணன் அங்கே தான் இருந்தான், அவர் வீட்டில் தான் இருந்தான், ஒய்ஃபோட தான் இருந்தான். அங்கே சண்டே ஆனதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனாங்க. போகிற வழியில் தான் எங்கள் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கு நடுவுலையே அவங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எங்கள் அண்ணன் வேகமாக போனதையும் அவங்களும் பார்த்ததாக தான் சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்டையும். நாங்கள் இதுக்கு மேலே எதுவும் கொண்டு வரணும்னு நினைக்கல. தயவு செஞ்சு சொல்கிறேன், எங்கள் அம்மா எங்கள் அண்ணனோட அம்மா வந்து எனக்கும் அம்மா தான். இன்றைக்கும் நான் போகிறப்பெல்லாம் ராகுல் உங்கள் ரூபத்தில் வந்துட்டான்டா கண்ணன்ட்டு என்னை பிடிச்சி அவங்க அழுகும் போது கட்டி பிடிச்சி எங்கள் அம்மா எனக்கு அந்த முத்தத்தை கொடுக்கப்போ எங்கள் அண்ணனுக்கு அவங்க கொடுத்துருக்கதை பார்த்துருக்கேன். இன்றைக்கி அந்த இது நான் வாங்கப்போ எங்கள் அண்ணன் எங்கேயும் போகலைங்க, எங்கள் கூடயே தான் இருக்கான். அவன் எங்கேயும் போகல, அவன் கூடயே தான் இருக்கான். அவன் திரும்பி அவனை ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரும்போது நாங்கள் ஏதாவது அப்புறம் நாங்கள் இதோட இந்த பிரச்சனை முடியட்டும், நீங்கள் நல்லா இருங்க, எல்லாருமே நல்லா இருங்க, யாருமே நாசமாக போகணுன்னு எங்கள் அண்ணன் நினச்சதே இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சவன் எங்கள் அண்ணன். இப்பயும் சொல்கிறேன், எல்லோரும் நல்லா இருங்க. தேவையில்லாமல் எங்கள் அண்ணனை வந்து நல்லவன் இல்லைன்னு சொல்லி யாரும் எந்த ஒரு விஷயத்துலையும் கொண்டு வராதிங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் எதுவும் பண்ண வேணான்னு நினைக்கிறோம். இப்போ யாரும் அவரை நல்லவங்க இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கூட இருக்கவங்க தான் கெடுத்துட்டாங்க, அதாவது கூடனா நீங்கள் இல்லை, ஃபேமிலி தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட லைஃப் வந்து. ஏன்னா வந்து நானும் அதாவது வந்து திட்டமிட்டு அவங்க அப்பா கூட சொல்ல, அவங்க அம்மா மேலே தான் தவறாக இது பண்ணுறாங்க. ஒரு பையன் வந்து கெட்டு போகணுன்னு சொல்லி எந்த ஒரு தாயும் நினைக்க மாட்டாங்க, இதுதான் உண்மை. அந்த பையனுக்கு வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக அவன் குடித்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா பொண்டாட்டின்னு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா மனைவின்னு ஒருத்தவங்க வரும்போது மனைவி நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். அவனோட கணவனை அவனை எப்படி வேணால் திருத்தணும்னு நினச்சா திருத்தி இருக்கலாம். அதனால் எங்கள் அம்மாவை பற்றி எதுவும் சொல்ல வேணாம் தயவு செஞ்சு. ஏன்னா எங்களுக்கு தெரியும் 1008 சண்டை நடந்திருக்கு தான், பெற்றவங்களுக்குள்ளேயும் மகனுங்களுக்குள்ளேயும். அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்க சண்டைக்கு சிம்பிளுங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையில் எங்கள் அம்மா வரமாட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற சண்டையில் யாரும் வராமல் இருந்திருந்தாங்கனாலே இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இது அவங்க தனிமையாக போய் 2 மாதமாக தனிமையாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபேமிலி தெரியல. என்ன காரணத்துக்காக மனஸ்தாபங்களால 2 பேரும் அவர் ராகுல் வந்து வெளியே போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானா, அதெல்லாம் எதுவுமே மருமகளுக்கு தான், ராகுலுக்கும் ஃபேமிலிக்கு. ஆனால் அதுதான் நான் இப்போ அதை பற்றியுமே எதுவுமே சொல்ல வரல. நான் இவங்க தப்பு அவங்க தப்புன்னு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா எங்கள் அண்ணனோட ஆத்மா இன்னும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஃபேக்காக தயவு செஞ்சு யாரும் வீடியோ போட வேணாம். உங்கள் ஃபாலோவர்ஸ் ஏறணும், உங்கள் வியூஸ் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக எங்கள் அண்ணனை வச்சு நீங்கள் விளையாடாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகணும்னா நீங்கள் எப்படியோ ஒன்று ப்ராப்ளம் ஆகுங்க, உங்களோட டேலண்ட்டை வச்சு ப்ராப்ளம் ஆகுங்க. எங்கள் அண்ணனை வச்சு தயவு செஞ்சு இதுக்கப்புறம் யாரும் ப்ராப்ளம் ஆகாதீங்க தயவு செஞ்சு கேட்குறேன். என் பேர் கிஷோர், ராகுலனோட தம்பி. இப்போ அவர் கூடக்கூடிய லைஃப் பார்ட்னரை வந்து நான் வந்து என்னை வந்து ஒதுக்குறாங்க அவங்க வீட்டில். யாரும் அவங்கள நினைக்கிறாங்கன்னு நினச்சாங்க, இன்னைக்கு வந்து ஒதுக்குறாங்க. யாரும் ஒதுக்கவும் கிடையாது. அவங்களா அந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு சம்பவம்? நீங்கள் இருந்தீங்க, கூடயே இருந்தீங்க மார்க்கெட்டில், என்ன நடந்துச்சு? நீங்கள் என்ன கைடு பண்ணீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? என்ன நடந்துச்சு? அதான் ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தான் போனாங்க. போயிட்டு போகிற வழியில் தான் ஆக்சிடென்ட். இங்கே வீட்டுக்கு அவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அம்மா வீட்டில் இருந்திருக்காங்க. இந்த கள்ளக்குறிச்சியிலேருந்து ரிட்டன் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டில் இருந்திருக்காங்க. உடம்பு சரியில்லை அவங்களுக்கு, ஏதோ பிளட் வாமிட்னு சொல்லிட்டு போகும்போது ரிட்டன் நல்ல அந்த ஒரு பதட்டத்தில் வேகமாக போயிட்டார். ஸோ அந்த அன்னைக்கு ஹெல்மெட் போட்டிருந்தார். ஹெல்மெட் போடலைங்கிறாங்க, ஆனால் ஹெல்மெட் போட்டிருந்தார். ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட்டும் உடஞ்சிருச்சு. போலீஸ் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்களே தெரியும் ஹெல்மெட் போட்டு தான் இருந்தார் அப்படின்னு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கொண்டு சொல்கிறாங்க, இல்லை ஹெல்மெட் போட்டு, ஹெல்மெட் கூட அங்கே தான் இருக்குது பாருங்கன்னு சொல்லி ஹெல்மெட் கூட காமிச்சார். ஹெல்மெட் போட்டிருந்தேன். ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் உடஞ்சி தான் அவருக்கு. ஹெல்மெட் போடலைன்னா அவர் மூஞ்சே இருந்திருக்காரு மாதிரி தான் சொன்னாங்க. அடிப்பட்டதில் மூஞ்சே இருந்திருக்கு. ஒரு டிவைடருக்குள்ளே மாதிரி இருந்து அந்த சைடில் தகடுலாம் கிழிஞ்சிருச்சு, அவர் உடம்பெல்லாம் கிழிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கோபி ஜிஹெச்சில் நாங்கள் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வீட்டிலேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு கொடுக்கல. எப்படின்னா அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, தையல் போட்டிருக்காங்க, ஸோ சராய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் சீக்கிரம் வா, அம்மா கூட்டிகிட்டு சீக்கிரம் வானாங்க. நான் உடனே அவங்க அம்மா அவங்க அப்பா கூப்பிட்டு நேராக போனோம். இங்கேருந்து போகிற வரையுமே இல்லை உடம்பு சரி அடிபட்டிருக்கு, அம்மாவை பார்க்கணுன்னு சொல்கிறாருன்னு சொல்லி தான் எனக்கு சொன்னாங்க. இன்ஃபர்மேஷன் அப்படி தான் எங்களுக்கு வந்துச்சு. நாங்களும் அம்மா கூப்பிட்டு நாங்கள் திரும்பி கூப்பிட்டு வந்துடலான்னு ஒரு தைரியத்தில் தான் நாங்கள் போனோம். இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து ஒன்றா இருக்கலாம், ஏதோ பிரச்சனைனாலும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து போகிற வரையுமே எங்களுக்கு அடிபட்டிருக்கு ராகுலுக்கு, நாங்கள் திருப்பி கூப்பிட்டு வந்துடலாம், என் பையனை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் அம்மாவும் அப்பா எல்லோரும் நினச்சிட்டு நாங்கள் போனது இதுதான். நாங்கள் 3 பேர் போனது இதுதான் மெயின் காரணம், போய் கூப்பிட்டு வந்தாலும்
போக போக ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்கும்போது அப்போ சொல்கிறாங்க, எனக்கு எல்லாம் மறைச்சிட்டாங்க அவங்க இதுலேருந்து. இந்த மாதிரி இறந்துட்டான்னு எங்களுக்கு இதில் யாருக்குமே சொல்ல. அங்கே போய் தான் ஒரு 3க்கு நாங்கள் வந்துட்டோம் ப்ரோ, எங்கே இருக்கிறீங்க நாங்கள் கேட்குறோம். அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராகுல் இறந்துட்டான், நீங்கள் கொஞ்சம் தனியாக வந்து பேசுங்க. அப்படி என்ன சொல்கிறீங்கன்னு. இல்லை அவங்க காரை திருப்பி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. அவங்க அம்மாவுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது சொல்லிட்டு நாங்கள் அந்த ஜிஹெச்குள்ளே போனோன்னு தான் சொல்கிறாங்க. ஃபோட்டோ காமிச்சு தான் கேட்குறோம், இந்த மாதிரி இந்த பையனானா ஆமான்னு சொல்லலான்னு அவங்க அம்மானால. அது வரைக்குமே எங்களுக்கு தெரியல. அங்கே போனது தான் தெரியும் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு. இது வரைக்குமே ஆக்சிடென்ட் மட்டும்தான் சொன்னாங்க. அங்கே போகிறதுக்கு ஒரு 1 மணி ஆயிடுச்சு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இங்கே 10:30க்கே இறந்துட்டாரு. இப்போ அந்த பொண்ணு என்ன அவங்க கூட லைஃப் பார்ட்னர் சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இங்கே பண்ணலாம் அடக்கம் பண்ணலாம்னு சொன்னால் இல்லை, நான் 2 சைடு எரி விட்டுலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 2 சைடுமே நாங்கள் கிளியராக கேட்டுட்டு தான் நாங்கள் முடிவு எடுத்தோம். நான் நைட்டே சரி முடிஞ்சிச்சு, ஆக வேண்டியது என்னவோ நாங்கள் அது பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பசங்க எல்லாம் பேசி நாங்கள் போனதில் என்ன பண்ணலாம் கேட்டதுக்கு அவங்க அம்மானால தாங்க முடியல. என் பையன் ஏசிலே வளர்ந்தவங்க கூட நான் அப்படி வச்சு பார்த்துக்கிட்டேன். நீ என் பையனை விட்டுறாத, என் பையனை எங்கேயாவது புதைச்சிருங்க. நீ வந்து இதுதான் புதைக்கணும்னு அவங்க அம்மா சொல்லலை. நீ என் பையனை எங்கேயாவது புதைச்சிருங்க, ஆனால் எரிச்சிட மட்டும் தராதீங்க, என் பையன் சூடு தாங்க மாட்டான். அவங்க அம்மாவோட இதில் வந்து சொல்கிறாங்க. சரிங்கம்மா, நான் உங்கள் ஆசைப்படி நான் பண்ணுறேன். அவங்க அப்பாட்ட கேட்டால் அப்பாவும் சரி ஓகே எதுனாலும் பண்ணுங்க. நான் அவங்க வீட்லேயும் காலையில் போயிட்டு நான் கேட்குறேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணலாம். 2 சைடும் கேட்டதை அவங்க புதைச்சலாம், நீங்கள் எது வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எது பண்ணால் நீங்கள் கூட வந்து நிற்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். சரி நான் வந்து கூட நிற்கிறேன்னு தான் சொன்னாங்க. அவங்க வந்தாங்க, இங்கேயும் வந்தாங்க. காரியம் முடிஞ்சு லேடிஸ் போகும்போது அவங்களும் போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க, இவங்க இப்படி போயிட்டாங்க. யாரும் அவங்கள போக சொல்லியோ கட்டாயப்படுத்தி போக சொல்லி எங்கள் சண்டையோ அதெல்லாம் எதுவும் நடக்கல. நல்லபடியாக அவரை புதைக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக புதைக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்களோட பெரிய இதாக. ஒரு ஒய்ஃபாக கூட ஒரு தொட விடனா முஸ்லீம் பிரகாரம் தான் அவங்க அம்மானாலேயே தொட முடியல. 24 வருஷமாக பெற்று வளர்த்து அவ்வளோ எல்லாமே பண்ணாங்க அவங்க அம்மா. இதுதான்ட்டு இல்லை, கேட்ட ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. கூட இருந்து நான் பார்த்தேன், வண்டியிலேருந்து கேமராலேருந்து எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தேன், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஃபோன்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்தா அவங்க அம்மா. ஒய்ஃப் வந்து பர்டிகுலராக அவங்க அப்பா மேலே சொல்ல, அவன் மேலே சொல்ல, அவனுக்கு எடுத்ததே அவங்க அம்மாங்கிறது தான் சொல்கிறாங்க. ஏன் அவ்வளோ இது அவங்களுக்கு கல்யாணம் 1.5 years 1.5 வருஷம் ஆச்சு அவருக்கு கல்யாணம். அதில் ஃபுல்லாக ஏன் அவங்க அந்த அதே மாதிரி அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மருமகளும் உங்களுக்கே அதுதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அதனால தனியாக கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது அவங்களோட பிளானாக என்னன்னு தெரியல. தனியாக கூட்டிகிட்டு போனதும் அவங்க தான், ஒரு பெரிய சண்டைலாம் இல்லை. தனியாக கூட்டிகிட்டு போய் வச்சு இருந்ததும் அவங்க தான். அம்மா வந்து ராகுலோட விருப்பம் தான் எல்லாத்துக்கும். அம்மா வந்து ராகுல் சொன்னான்னா அம்மா அதை கேட்டுக்குவாங்க. சரிப்பா நீ அதை பண்ணு இது பண்ணு. சண்டை இருந்துச்சு தான், தனியாக போனோம். ஒரு பையன் தனியாக போகிறான், என்னை விட்டுட்டு தனியாக ஒரே மனுஷி வீட்டில் இருப்பாங்கண்ணா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் ஒரு வயிற்றுல சொல்லியிருக்கிறான். அப்பா சொல்லியிருக்கலாம், நான் அது இல்லைன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் ஆஸ் எ ஃப்ரெண்டாக வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டீங்க, ஏன் இல்லாத ஒருத்தரை பற்றி இப்படி சொல்கிறீங்க, என்ன காரணம்? ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே, ஃபோனு ரீச் ஆக மாட்டேங்குது. அப்பாவும் கேட்குறாரு. அப்பா என்னென்னா நாங்கள் எல்லாம் அப்பாட்டையும் சொல்கிறேன், அப்பா எல்லாம் சமாதானப்படுத்திட்டு இதுக்கப்புறம் அம்மாவுக்கு துணை ஒருத்தங்க வேணும், பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தங்க வேணும், அவங்களுக்கு வயசாகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பேசி முடிச்சிட்டோம் நாங்களே. அவங்க அப்பா எல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி ரிட்டன் கூப்பிட்டு வந்துடலாம், அவங்கள ரிட்டன் கூட்டிகிட்டு வந்து ஒட்டுக்கா எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை தான் பையன் இல்லை தான் போயிட்டான், அடுத்து என்னவோ அதை பார்த்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவங்கள வச்சு பேசிகிட்டு இருக்கிற போது அவங்க இப்படி ஒரு தப்பான ஒரு இதாக அதாவது வேண்டான்னு நினச்சி பேசுனாங்களா இல்லை மறுபடியும் வேணும்னு நினச்சி பேசுனாங்களா எனக்கு தெரியல. வேண்டான்னு நினச்சி பேசுன மாதிரி தான் இது தெரியுது. நிச்சயமான இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குண்ணா. அதை ஃபஸ்ட்டு மேரேஜ் தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது பொய். எல்லாம் தெரிஞ்சு அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்கு தெரியாது, அந்த அக்காவுக்கு மட்டும் தெரியும். அவங்களுக்கு தேவிகா ஸ்ரீக்கு மட்டும் தெரியும். இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் அப்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க தான், சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் அவங்க பெரிய பொய் எல்லாமே அதில் பொய் தான். நீங்கள் பேசுறது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பொய் தான். அந்த பொண்ணு தான் வந்து போய் தெரிஞ்சு தான் வந்து மேரேஜ் தெரிஞ்சு தான் பண்ணாங்க. அது அவங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனால் ஏன் இப்படி போய் பேசுகிறாங்க எனக்கு தெரியல. அவருக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் வந்து இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் ஆள் வீடியோவில் பார்த்தா எந்த ஒரு இது பழக்கம், அது வீடியோக்கோசரம் தான் அப்படி பண்ணுவாங்க தவிர ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்குது. யார் தாங்க குடிக்காமல் இருக்கா, குடிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் நான் சொல்ல இருந்தாலுமே அடிட்டுலாம் சுத்தமாக இல்லை. அதான் சொல்லுவேன், அதெல்லாம் பெரிய பச்சை பொய் நான் சொல்லுவேன். அதெல்லாம் பெரிய பெரிய பொய். அப்படி ஒரு இதாக இல்லவே இல்லை. அதாவது அவர் தனிப்பட்ட இதுக்கு கொஞ்சமே பண்ணிவிட்டு அவர் வீட்டில் தான் பார்த்தாரு, வண்டி எடுக்க மாட்டார். குடிச்சா அப்படின்னா வண்டி எடுக்க மாட்டார். ஹெல்மெட் இல்லாமல் வெளியவே வர மாட்டாருங்க. ஃபஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெல்மெட் இல்லாமல் வெளியவே வர மாட்டார். ஹெல்மெட் எல்லாத்துலேயும் கம்பல்சரி ஹெல்மெட் இருக்கும். ஹெல்மெட் எல்லாம் வெளியே வர நாங்கள் போனாலே நாங்கள் வண்டியில் போகும்போதே நீ எப்போயுமே ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி பார்த்தா கூட நீ பார்த்து போடா, மெதுவாக போடா, பார்த்து போ, மெதுவாக போ அப்படிங்கிறது தான் அவரோட சொல்கிற வார்த்தை. கடைசியாக அவர் பேசி முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒரு வார்த்தை சொல்லு, பார்த்து மெதுவாக போ அப்படி. நான் ஹெல்மெட் போடாமல் அடிக்கடி சுற்றுவேன். அதனாலேயே சொல்லுவார் ஹெல்மெட் போட்டு போ, ஹெல்மெட் போட்டு போ. அந்த இடத்துல அவர் ஹெல்மெட் போட்டு இருந்தாருங்கிறதே நான்
ஹெல்மெட் உடஞ்சும் இப்படி ஆயிடுச்சு. என் பேர் குணாண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.